அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் பலர் மாண்ட பின்பும் அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாமல் காவல்துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அருண். கள்ளச்சாராயத்தினுடைய சொர்க்க பூமியாக கள்ளக்குறிச்சி விளங்குகிறது. கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கள்ளச்சாராயத்தை அருந்தி 68 பேர் இறந்து விட்டார்கள் என அரசு அறிக்கை கூறுகிறது. ஆனால் அரசு அறிக்கை இல்லாமல் சுமார் 75 பேருக்கு மேல் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த அந்த வடுக்களும் சோகத்தினுடைய அந்த வேதனையும் கண்ணீரும் இன்னும் அகலவில்லை. குறிப்பாக நீதிமன்றம் கூட கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில் 170க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. அந்த மலையக மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய முன்னேற்றத்திற்கு போதிய பேருந்து ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்று சேலம் மற்றும் விழுப்புரம் ஆகிய கோட்ட மேலாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைக்கு சென்று ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை ஆதார் அட்டைகள், ரேஷன் கார்டுகள், அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ் வசதிகள் அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் அந்த பகுதிக்கு சென்றதாக தெரியவில்லை. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு காற்றில் பறக்க விட்டதுதான் மிச்சம். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த சுகுணாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய, கருணாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல மாதவச்சேரி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையை, தாயை, மகனை, பெற்றோர்களை இழந்து அந்த ஒவ்வொரு குடும்பமும் நெருக்கடியாய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் இன்னும் ஒவ்வொருவரும் இழந்த அந்த சோகம் என்பது மாறாத ஒரு அவலமாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலேயே தற்போது 80 லிட்டர் அந்த எரி சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிறத்திலான அந்த எரிசாராயத்தை குடித்தால் உடனடியாக அந்த குடிக்கக்கூடிய நபர்கள் உயிரிழக்கக்கூடிய அபாயமான பின் விளைவுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அந்த கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்த போது அங்குலம் அங்குலமாக அந்த மலைப்பகுதியெல்லாம் துழாவி விட்டோம். ஆனால் அந்த பகுதியிலே யாருமே கள்ளச்சாராயம் விற்கவில்லை, காய்ச்சவில்லை என்று தமிழக காவல்துறை தெரிவித்தது. ஆனால் நாம் நியூஸ் களத்தில் சென்று ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கிற போது மூட்டை மூட்டையாக அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு இடையே கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததும், ஒவ்வொரு இடத்திலும் குடித்துவிட்டு மூட்டை மூட்டையாக அந்த குடித்த அந்த நாட்டு முடிச்சு என்று அந்த மக்களால் பேசப்படக்கூடிய அந்த சாராய பாக்கெட்டுகள் எல்லாம் வீசப்பட்டு கிடந்ததையும் கண்கூடாக பார்த்தோம். அதை செய்தியிலும் வெளியிட்டோம். தற்போது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 80 லிட்டர் எரிசாராயம் பிடிபட்டிருக்கிறது. மஞ்சள் நிறத்திலான அந்த எரிசாராயம் லாரியினுடைய டியூபுகளில் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாராய வியாபாரம் செய்யக்கூடிய இந்த நபர்கள் ஏன் இதுவரை கண்டுபிடிக்காமல் இருந்தார்கள்? குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியினுடைய மரணத்திற்கு அரசே தொடர்ந்து இது போன்று ஊக்குவிக்கிறதா கள்ளச்சாராய வியாபாரத்தை என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஏற்கனவே மதுவிலக்கு அமலாக்கத்துறை இருக்கிறது, சிறப்பு அதிரடிப்படையெல்லாம் அங்கு சென்றது. அதே போல மாவட்ட காவல்துறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரிவு இருக்கிறது, குற்றப்பிரிவு இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரிவுகள் இருந்தும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் என்ன அந்த பகுதியிலே நடக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. குறிப்பாக சேராப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சடையன் மகன் வெங்கடேசன் என்பவர் காட்டு பகுதியில் முன்புறமும் பின்புறமுமாக நடந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலேயே காவல்துறையினர் செல்லுகிற போது அவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரிக்கிற போது மண்ணுக்கடியில் இந்த 83 லிட்டர் சாராயம் டியூபுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டியூபை தோண்டி பார்த்த பிறகு அந்த சாராயத்தை குடித்தால் அவர்கள் அப்பொழுதே உயிரிழக்கக்கூடிய அபாயகரமான நெடி வருவதாக காவல்துறையினரே தெரிவிக்கிறார்கள். மூச்சு திணறல் வருகிறது, கண் எரிச்சல் வருகிறது, அதே போல் குமட்டல் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பொருளை மனிதன் உட்கொண்டால் அவனுடைய நிலை என்ன ஆகும்? ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்தவர்கள் கண் எரிச்சல், இரத்த வாந்தி, மயக்கம், கைகால் இழுப்பு, கண் பார்வை போதல் என பல்வேறு உபாதைகளால் குடித்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த 75க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள்.
குறிப்பாக அது இன்னும் பல பேருக்கு நிவாரணம் கிடைக்காமல் வாழ்வாதாரத்தை இழந்து பூவையும் பொட்டையும் இழந்து அந்த பகுதி முழுவதுமாக சோககீதமாகவே இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் அந்த மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கடத்துவதே எங்களுக்கு சோகமாகவும் எங்களுக்கு போராட்டமாகவும் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள், அப்பாவி மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு காவல்துறையினர் அடக்க முன்வர வேண்டும் என்பதே அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.